Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்க பிரவில்ல பார்த்திருப்பீங்க. பிரவில்ல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா வந்து மேக் பண்றதா நம்ம வந்து ஃபுல்லா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம சேனல் நீங்க வந்து புதுசா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பேக் பண்ணி ஆல்ல போட்டு வீடியோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தோம்னா சொல்ற ஒரு டிப் நீங்க அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து மேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ண நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தான். இதுக்கான ப்ரோ வெர்ஷனுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தந்துறேன். கிளிக் பண்ணி ஓபன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணா ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே கிரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஷேர் ஆட் ஒரு புக் மார்க் இந்த வந்து வச்சு வந்து நான் மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நிறைய பேர் புக் மார்க் இம்போர்ட் ஆகலாம் சொல்கிறீங்க. நீங்கள் முடிஞ்சாலும் நியூ வெர்ஷன் அலைன் வெர்ஷன் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுலாம் அவுட் இம்போர்ட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் கரெக்டாக வந்து யூடியூப் ஆப் இன்போ செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. அப்போ உங்களால் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். நல்ல வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. புக் மார்க் பர்சன்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது நான் தனியாக ஒரு வீடியோ போடல. அந்த வீடியோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன்ட்டையும் ஷேர் பர்சன்ட் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தால் ஃபஸ்ட் பார்த்தா ஒரு ஆடியில் இருக்கும் பார்த்தா ஒரு ஆட் இமேஜ் சொல்லிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆடி ஒரு இமேஜ் 9:16 ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இந்த சைஸில் தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணுறதா இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக ஒரு அந்த சைஸில் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து கரெக்டாக சரி கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தா ஒரு சைஸ் இருக்குது. இந்த சைஸில் நீங்கள் வெளியே வந்து இருங்க. ப்ரெசன்ட் செலக்ட் பண்ணி கரெக்டாக இந்த பிக்சலில் வந்து நீங்கள் ஒரு இமேஜ் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க. கிராப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம புக் மார்க் ப்ரெசன்ட் வச்சு இந்த எப்படி வந்து எடிட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே கலர் லேயர் செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் இருங்க. நான் ஆட் இமேஜ் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு அவசரம். கரெக்டாக பார்த்தா ஆட் இமேஜ் இருக்கும். கரெக்டாக இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆயிருக்கும். கரெக்டாக இப்போ அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் ஒரு இமேஜ். கரெக்டாக அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒயிட் கலர் ப்ளஸ் சைன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து ஒயிட் கலர் ப்ளூ கலர் இருந்துச்சு. அந்த இமேஜ் வந்து ரிமூவ் ஆகி நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வரையும் அந்த இமேஜ் வந்து கிராப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அது வரையும் கரெக்டாக வந்து கிராப் ஆகி ஆட் ஆகிடும். கரெக்டாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் புக் மார்க் இருக்கும். கரெக்டாக 11:05 நான் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ எடிட் பண்ணுறது நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். நான் வந்து எப்படி ஃபஸ்ட்டே வந்து வீடியோ வந்து லென்த்தாக போய்ட்டு சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இமேஜில் வந்து ஃபுல்லாக வந்து லாஸ்ட் வரையும் ஆட் பண்ணிட்டேன். எப்படி உங்களுக்கு வந்து இமேஜ் ஆட் பண்ணுறது ஒன் ஸ்டெப் நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் அதே மாதிரி வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக அந்த புக் மார்க்குள்ளே கரெக்டாக நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக ஒரு புக் மார்க்கில் வச்சுட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து வச்சிருப்பீங்களா. கரெக்டாக அவங்க அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு அவங்க இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா வந்து ஆட் ஆகும். ஆட் ஆகணுன்னே பார்த்தா இது வந்து அந்த சைஸ் இருக்க உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. கரெக்டாக உங்களுக்கு பார்த்தா இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஆட் ஆன மேலே 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்சரியாக கிளிக் பண்ண சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமேஜ் தான் ஃபுல்லாக செட் ஆகிடும். ஃபுல்லாக நெக்ஸ்ட் யாராவது கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் ஜம்ப் வர நீங்கள் வந்து யாராவது கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இமேஜ் வந்து இங்கே இருக்குது நம்மளுக்கு. அதனால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லி எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அதே உங்களுக்கு இமேஜ் வந்து கரெக்டாக புக் மார்க் நெக்ஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து கட் ஆப்ஷனில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கட் ஆகிடும். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் எப்படி கரெக்டாக புக் மார்க்கில் இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிடணும். இதே மாதிரி லாஸ்ட் நீங்கள் வந்து புக் மார்க் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணிட்டு நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலாம் பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ஆட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணுங்கள். அந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற இமேஜ் லேயருக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11:24 ஒரு லேயர் இருக்குல்ல. கரெக்டாக லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும் 17:25 கரெக்டாக அந்த லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு லேயர் விட்டுருங்க. 20:29 லேயர் விட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22:28 லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் விட்டு நெக்ஸ்ட் இருக்கிற லேயருக்கு வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து எஃபெக்ட் ஒரு லேயராக விட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணே வாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்களா. பேக் வந்து ஷேர் பர்சன் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற எஃபெக்ட் பார்த்தா நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்டாக ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு லேயர் எம்டி ஆகிட்டீங்களா. இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்கள் இந்த ஒரு லேயர் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு எம்டி ஆகிட்டீங்களோ கரெக்டாக அந்த எம்டி ஆகிற எல்லா லேயருக்கும் இந்த ஒரு சிங்கிள் எஃபெக்ட்டை நீங்கள் வந்து கண்டினியூஸாக லாஸ்ட் வரையுமே நீங்கள் வந்து லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு
நீங்கள் எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இருங்க நான் கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை பற்றி நம்ம வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு லாஸ்ட் வரையுமே. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேகர் ப்ரெஸ் ஓன் பண்ணிங்க. ஓன் பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிசி லேயரும் மேலே ஒரு குரூப் லேயரும் ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக அந்த 3 சிசி லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி மேலே இருக்கிற குரூப் லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மொத்தம் ப்ளஸ் ஆகி மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி 4 லேயரும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி இந்த 4 லேயர் வந்து காப்பி பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ரெஸ் ஓன் பண்ணிங்க. கரெக்டாக வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுங்க 0:0 இருக்கணும். வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் ஆகி மாதிரி ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டு 4 லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அது எமோஜும் கரெக்டாக அந்த ஆர்ட்டில் வந்து எங்கே செட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக அவங்க ஆட் ஆகிடும். அதே மாதிரி சிசி லேயரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடனே லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சிசி லேயர் வந்து கரெக்டாக செட் ஆகிடுன்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து லேயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன் செக் பண்ணிவிட்டு மேலே சைடு போல் ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ வந்து இதே குவாலிட்டி போதுனாலும் வச்சுங்க. இல்லை ஹை குவாலிட்டி எத்தனா வந்து 2K வரைக்கும் வந்துடும். 4K வரையுமே நான் வந்து என் ஃபோன் ரெசல்யூஷன் சப்போர்ட் ஆகும். ஆனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகுதோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனில் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.